सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। सद्गुरुनाथ महाराज की जय। நம்ம சுவாமி பக்தாளுக்கு நிறைய உபதேசங்களை எழுத்து மூலமாகவும் உபன்யாசங்கள் மூலமாகவும் வழங்கியிருக்கார். ஞானம் என்ப வெளிங்கிற சுவாமியோட உபதேச மஞ்சரியிலேருந்து சுவாமி பண்ணின உபன்யாசங்கள்லேருந்து ஆரம்பித்து ஒரு 7 பாகம் வந்திருக்கு. மாதம் ஒரு பௌர்ணமியாக. போன பௌர்ணமியும் போது உடம்பு சரியில்லைங்கிறதுனால பௌர்ணமி சத்சங்கம் பண்ண முடியல. அதோட தொடர்ச்சி தான் இப்போ 7வது சத்சங்கத்தோட தொடர்ச்சி தான் இப்போ நான் சொல்கிறது. வடலூரில் ராமலிங்க சுவாமிகளுடைய புண்ணிய பூமியில் அந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த ஓமந்தூரார் கட்டின தியான மண்டபத்தில் தான் தியானம் பண்ணிட்டு அதை திறந்து வச்சு நம்ம சுவாமி பேசின பேச்சோட தொடர்ச்சியை நாம் இப்போ அனுபவிக்கிறோம். வள்ளலாரோட பெருமை அந்த மகானுடைய பாதம் பட்டதுனால அந்த பூமி ரஜஸ் எவ்வளவு பவித்திரமாக ஆனதுங்கிறதெல்லாம் சுவாமி சொல்கிறார். பொதுவாக ஒரு மகானுடைய க்ஷேத்திரத்துக்கு போகும் பொழுதே சொல்ல முடியாத பலன்கள் கிடைக்கிறது. மாஜை மானச விட்டே வரிங்கிற அபங்கத்தில் சமர்த்த ராமதாஸ் சுவாமி சொல்கிறார், பண்டர்பூர் போகணும்னு நீ நினச்சுட்டா எத்தனையோ ஜென்மாந்திரத்தை நீ பண்ண புண்ணியம் தான் அந்த எண்ணம் வரும் உனக்கு. தேவர்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். வேற ஒரு சாதனையும் நீ பண்ண வேண்டாங்கிற. பண்டரிபுரத்தில் போய் என்ன பண்ணணும்னு கேட்பா, போயிட்டு வாப்பா அவ்வளோதான் அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா இருக்கிறதுலையே சுலபமான சிரேஷ்டமான சாதனம் நாம சங்கீர்த்தனம். திருமலிவான பழமுதிர் சோலைன்னு அருணகிரிநாதர் சொன்னாப்புல அவ்வளோ உயர்ந்த நாம ரத்னம் சாதாரணமாக கிடைக்கும், சகஜமாக கிடைக்கும். நம்ம காதில் விடுறது அதுவாக தான் இருக்கும். அடுத்தது என்ன, சாதுக்களை கண்ணால் பார்த்துட்டா சமஸ்த பாபங்களும் போயிடுது. எல்லா புண்ணியக்ஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணி புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கிறது. பண்டர்பூரில் எங்கே போய் நம்ம சாதுக்களை தேடுவோம்னா நீ சிரமமே படாதேங்கிறார் சமர்த்தன். அவன் கண்ணில் படுறவாள்னா சாதுக்கள் தான் கிட்ட. அப்புறம் என்ன, பக்தி எப்படி வரும்னு நாமதேவர் சொல்றார். சந்த சரண ரஜ லாகதா சகஜ வாசனேச்சம் பீஜ ஜலோ நஜாய். சாதுக்களுடைய பாத தூளி எடுத்து தலையில் போட்டுட்டேன்னா ஜன்மாந்திர பாபங்கள் போயிடும், சகஜமாக பக்தி வந்துடும். அதுக்கப்புறம் தான் மக ராமநாமி உபஜயாவளி, ராமநாமால ருச்சி அப்புறம் தான் வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சாதுக்களுடைய திருவடியை நமஸ்காரம் பண்ணி பாத தூளியை தலையில் போட்டுக்கிற அளவுக்கு நமக்கு ஒருவேளை இடம் கொடுக்கல மனசுன்னுட்டா ஒரு புழுதி காற்று அடிக்கும் அந்த பக்கமெல்லாம், அதில் உன் தலையில் மண் விழும்பாரு, அது பாத தூளிங்கிறார். நானா சாதனை வீணத்தாரிங்க வேற ஒன்றுமே பண்ணணும். பண்டரிபுரத்துக்கு நீ போனால் போகும். அங்கே நீ அது இழுத்து ஒரு மூச்சு விட்டேன்னா பகவத்பாதாள்லேருந்து மாவுலியிலேருந்து அத்தனை மகான்கள் எந்த வெட்ட வழியில் சுவாசிச்சாலும் அந்த வெட்ட வழியை நீ சுவாசிக்கிற. அவன் நடந்த பூமியில் நடக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டா பாவம் தானே, பாவம் வந்துடுத்துனா பக்தி தானே வந்துடும். அப்படி ராமலிங்க சுவாமிகளோட பூமின்னு நினச்சிக்கணுங்கிறார் சுவாமி. ஏற்பட்ட பூமி இது கோவிந்தபுரம் போதேந்திர சுவாமிகளோட பூமி. ஐயாவாளோ சத்குரு சுவாமிகளோ சதாசிவ பிரம்மேந்திராலோ எண்ணற்ற மகான்களுடைய திருவடிப்பட்டது. இன்னைக்கு தினம் என்ன விசேஷம்னா தை ஆயில்யம். ஜகத்குரு பகவன்னாம போதேந்திர சுவாமியோட அதிஷ்டானத்தை சத்குரு சுவாமிகள் கண்டுபிடிக்க பிரயத்தனம் பண்ணி தபஸ் இருந்து அவருக்கு போதேந்திர சுவாமிகள் தரிசனமும் உபதேசமும் கொடுத்த தினம்.
வருஷம் மருதாநல்லூரில் அப்போ இருக்கிற பீட்டாதிபதிகள் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவளுக்கு வந்து பகவான் வந்து கிழக்கு முகமாக தான் தரிசனம் கொடுத்தார் குருநாதர். அதனால அந்த வாசலில் இன்னைக்கு பூஜை பண்ணுவாள். மற்ற நாள் நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக அவரை பார்க்குறோம். தேனே தச திசா ஆத்மாராமாங்கிறார் மாவுலி. பகவானுக்கு என்ன திசைனா 10 திசையிலும் இருக்கார் இல்லையா? குருநாதரை எப்படி வழிபடுறோமோ அப்படி. இன்னொரு விசேஷம் என்ன, நேற்றுக்கு தான் தைப்பூசம் கோலாகலமாக வடலூரில் நடந்திருக்கு. லட்சக்கணக்கான பேர் அந்த ஜோதி தரிசனத்தை பார்த்துட்டு அந்த மகா பிரசாதத்தை எடுத்துட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற மகா மந்திரத்தை ஜபம் பண்ணி பவித்திரமாயிருக்க அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய தினம் நேற்றுக்கு. சரியா அதுக்கு மறுநாளான இன்னைக்கு விசேஷம். அதில் ராமலிங்க சுவாமியுடைய சரித்திரத்தில் அவருடைய உபதேசங்களை பற்றி சுவாமி சொல்லிட்டு வரதோடைய பூர்த்தியான பகுதியை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். அதுவுமே அவரோட கருணை தான். தியானம் பண்ணுறதுக்கு வசதியாக அந்த இடம் கட்டப்பட்டிருக்குன்னு சுவாமி சொன்னவர்கள் போன தினம் பார்த்தோம். நாமசங்கீர்த்தன மண்டபம்னு கட்டியிருக்கு, பாதுகா மண்டபம்னு கட்டியிருக்குன்னா அதை பயன்படுத்திக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்புன்னு நான் போன தடவை சொன்னேன். இப்போ பொதுவாக நீங்கள் சத்சங்கத்தை பார்த்தீங்கன்னா நாம சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவா, எல்லாரும் சொல்லுங்கோ அப்படின்பா. எங்கேயாவது இலையில பரிமாறிட்டு எல்லாரும் சாப்பிடுங்கன்னு எல்லாரும் சொல்லி கேட்டுருக்கல. நீங்கள் அங்கே போட உள்ள போயிட்டே இருக்கும் இல்லையா? அது ஏன் இந்த ராமலிங்க சுவாமிகள் பசித்திருங்கிறார், அந்த பசி நமக்கு வரலையே. நாம சொன்னால் நல்லதுன்னு தெரியத்தான் தெரியுது, வாயில் வரமாட்டேங்கிறதே இல்லையா? அப்போ அதை பயன்படுத்திக்கணும் அந்த தியான மண்டபத்தைன்னு சுவாமி சொல்லிவிட்டு தியானம் பழக வேண்டிய முறையை பற்றி சொன்னார். போன மாதம் பார்த்தோம். சோபான கிரமமாக படிப்படியாக பகவான் எப்படி தியானம் பண்ணுறது. ராமலிங்க சுவாமிகள் அருட்பெருஞ்சோதின்னு சொன்னார்னா அது வந்து போஸ்ட் கிராஜுவேஷன். உலகத்தை பூரா நாம ரூபமாக ஒரு வடிவத்தோட பெயரோட பார்த்துட்டு நிர்குணத்தை தியானம் பண்ண முடியாது. ராமகிருஷ்ண சார் சொல்றார், யாருக்கு லவலேசம் லௌகீக சிந்தனை இல்லையோ அவளுக்கு மட்டும்தான் நிர்குண தியானம் சாத்தியம்ங்கிற. நம்ம சரீரத்தோட நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் இல்லையா? ஏதோ ஒரு ஃபோட்டோ காட்டி இது நீங்கள் தானே, அதை நான் இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உருவத்தோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், பேரோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அப்போ இதை தாண்டின வஸ்துவை இதுக்குள்ளே எப்படி நினைக்க முடியும்? அது சாத்தியம் இல்லை. அவர் அந்த நிலையை அடைஞ்சார். எப்படி அடைஞ்சாருங்கிறது அவருடைய திருவருட்பா படித்தாலே நமக்கு தெரிய வருது. சிவபெருமான்ட்ட எத்தனை பக்தியோடு இருந்தார், முருகப்பெருமான்ட்ட எத்தனை பக்தியோடு இருந்தார், நாயன்மார்கள்ட்ட எத்தனை பக்தியோடு இருந்தார், அதெல்லாம் அவரோட பாடல்கள் பிரமாணம். அப்படி எல்லா தேவதா மூர்த்திகளையும் பார்த்து பாடிட்டு ஏன் ஜோதி வழிபாட்டுக்கு கொண்டு வந்தாருங்கிறத சுவாமி சொல்றார். சிதம்பரத்தில் ஒளி வடிவமாக விளங்குற பகவானை இங்கே தன்னுடைய தபஸ்னாலையும் பக்தியினாலையும் எழுந்தருளை பண்ணி எல்லாருக்கும் அந்த தெய்வீக ரகசியத்தை புலப்படுத்தினார் அப்படிங்கிறார். ஏன்னா அங்கே அழகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான்னு அங்கே ஜோதி தானே இருக்குங்க, நடராஜ ஜோதி தானே இருக்கு. ஆருத்ரா பௌர்ணமிக்கு தானே சுவாமி ஆராதனை பண்ணுறோம். ஒரு தினம் சென்னையில் ஹரிதாஸ் சுவாமி ஆராதனை பண்ணுறத ஒரு கவியரங்கம் நடந்தது. நிறைய கவிஞர்கள்லாம் பாடினான். அதில் ஒரு கவிஞர் பாடினார், தவம் பேசும் காவிக்குள் பொதிந்து பொன்னாகி இருள் பேசா பௌர்ணமிக்குள் இரண்டர கலந்துவிட்டு அருள் பேசும் நெஞ்சத்தில் ஆனந்தம் பேசும் என்றோன்னு தர்ம பிரகாஷ் காரணம் நடக்கிறது. தர்ம பிரகாசம் இங்கே தவம் பேசும் யோகத்து பொருள் பேசும் காவிக்குள் பொதிந்து பொன்னாகி இருள் பேசா பௌர்ணமிக்குள் இரண்டர கலந்துவிட்ட அருள் பேசும் நெஞ்சத்தில் ஆனந்தம் பேசும் என்றோன்னு. அந்த காவி உடைக்குள்ள எது இருக்குன்னா இந்த பௌர்ணமி சந்திரனோட தேஜஸ் இருக்குங்க இல்லையா? அந்த அருட்பெருஞ்சோதி தான் ஆதாரமான சக்திங்கிறதுனால அதை வழிபடும்படியாக ஒரு விளக்கேற்றி வச்சு, பொதுவாக மகான்கள் ஒரு மார்க்கத்தை அனுசரிப்பா, அப்புறம் எல்லா மக்களுக்குமான மார்க்கத்தை காட்டிடுவான். தபோவனத்தை சுவாமி மூர்த்தி வழிபாடெல்லாம் வச்சுருக்காங்க. பிள்ளையார்லேருந்து ஆஞ்சநேயர் நவகிரகம் வரல அவ்வளோ சன்னதியும் இருக்கு. அங்கேயும் என்ன ஆரம்பம்னு சொன்னால் தீபஜோதி தான் ஆரம்பம், ஒளி வழிபாடு தான். அதுக்கப்புறம் என்ன
பாதுகா பூஜை, அதுவும் எந்த குருவையும் ஸ்மரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மாகேஸ்வர பூஜைன்னு சொல்லக்கூடிய அன்னம் பாலிப்பு எல்லாருக்கும் பொதுவானது. அப்படின்னு அருட்பெருஞ்சோதி வழிபாடு ராமலிங்க சுவாமிகள் என்ன பண்ணினார்னா, எந்த ரிலிஜனாக இருக்கட்டும் ஒளியை மறுக்கிறவா இல்லை யாருமே. அதனால் காமனாக ஒரு விஷயத்தை காட்டுறான். மற்ற மதங்களில் சொல்கிறது கூட பகவான் ஒளி வடிவமாக சொல்லியிருக்கு. அதனால் அருட்பெருஞ்சோதின்னு விட்டார். சுவாமி ஞான ஒளி பத்திரிகையுடைய ஆரம்பத்தில் ஒரு அனுகிரகம் பண்ணி அவள் எழுதி கொடுத்தார். அதில் சொல்லியிருக்கார், உலகில் காலநிலைக்கேற்றாற் போல பல்வேறு ஒளிகள் இயங்கி வருகின்றனங்கிற. கார்த்தாலே சூரிய ஒளி, சாயந்தரம் சந்திரன் ஒளி, நவீன காலத்தில் மின் ஒளி, டார்ச் லைட்டு, செல்ஃபோன் அது டார்ச்சாகவும் பயன்படுறது. இப்போ இப்படி எத்தனையோ ஒளிகள் இருக்கு. இதுக்கு ஆதாரமான ஒளி அது ஆத்ம ஜோதிங்கிற. அந்த உள் ஒளியை தெரிஞ்சுக்காம தான் ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறா, பகிர்முகப்பட்டு கஷ்டப்படுறா. அவளுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக ஞான ஒளின்னு இந்த சஞ்சிக்கை வருது அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காரு. உள் ஒளியாகி நம்ம ஒத்துழையும் அந்த ஜோதி இருக்கு. அதை உள்ளுக்குள்ளதான் இருக்கு, ஆனால் பார்க்க முடியாது. ராமகிருஷ்ணன் சொல்றார், சூரியன் பிரகாசமாக தான் இருக்கு பகல்ல, ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாது, அதுக்கு சூரிய பிரகாசமே தெரியாதுங்கிறார். அது மாதிரி பகவான் பிரத்யட்சமாக இருந்தால் கூட பார்க்கறதுக்கான பார்வை நமக்கு இல்லைன்னுட்டா தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ பகிர்முகமாக வெளியில் பார்த்து 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 பழகி ஒளி வடிவமான தெய்வம், கருணையே வடிவமான தெய்வம்னு அந்த பகவானுடைய தேஜஸ் ஸ்வரூபம், பகவானுடைய வைபவம் அதை சேர்த்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு மகாமந்திரமாக்கி கொடுத்தார். ஆனால் தியானம்னு பண்ணும் பொழுது எத்தனை பேருக்கு அந்த ஒளி வடிவத்தில் தியானிக்க முடியும்? கடைசியில் அந்த தியானம் எங்கே போய் முடியும்? வள்ளலாரை தியானிக்கிறதுல போய் முடியும். அதுவும் தப்பு இல்லை. அன்றைக்கே சொன்னேன், அவர் தான் அருட்பெருஞ்சோதி, அவர் பண்ணினது தான் தனிப்பெருங்கருணைன்னு சொன்னேன். அந்த தத்துவமே வடிவமாக அந்த மகான்கள் இருக்கிறதுனால நான் யாருன்னு விசாரம் பண்ணலாம். எனக்கு பண்ணலை, என் புத்திக்கு எட்டலை, அந்த விசாரத்தை காட்டினார் இல்லையோ அவரை தியானம் பண்ணலாம். அவ்வளோதான் இல்லையா? அவ்வளவுதான். அவர் வேற, அவர் பண்ண உபதேசம் வேறையா? அவர் வேற, அவர் தத்துவம் வேறையா? அப்படி இருக்க முடியாது. அதனால் அந்த மகான்களை குருநாதால தியானம் பண்ணும்போது அந்த தத்துவம் நமக்கு உள்ளுக்குள்ளே வந்துடுறது. இப்போ சுவாமி சொல்றார், பகவானுடைய ரூபத்தை நம்ம மனநிலைக்கு ஏற்றார் போலங்கிறார். அதுலேயும் நம்ம இஷ்டத்துக்கு குழப்பிக்கப்படாது. இப்போ ஜோசியமெல்லாம் பார்க்குறோம், பரிகாரம்லாம் சொன்னால் மன சொல்லுவா, இந்த தடவை உங்களுக்கு டைம் அப்படி இருக்குது, நீங்கள் துர்க்கையை வழிபட வேண்டும். என்ன போன மாதம் பிள்ளையார்னு போட்டிருந்தேன், அடுத்த மாதம் ஆஞ்சநேயர்னு போடுவான், நீ மாற்றிட்டே இருக்க முடியும்? அப்படி இல்லை. நீ கும்பிடுற ஒரு சுவாமிக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பாவனை தான் நமக்கு வேணுமே தவிர, அவள் ஏதோ எழுதுவான், அது அவளுடைய பிரவிற்த்தி, நம்ம தலையிட வேண்டாம். தெய்வம் எல்லாம் எனக்கு, தேவானி ஒருவனேன்னு எல்லாத்தையும் சுவாமிக்குள்ளே பார்க்குறது. ஆனால் மனசு ஒரு ரூபத்தில் லயிக்கும், அது ரொம்ப இயற்கை. நம்ம சனாதன தர்மத்தில் ஒரே பரபிரம்மத்தை பல ரூபமாக ஏன் காட்டியிருக்குன்னா, யாருக்கு எது பிடிக்குமோ சாப்பிடலாம் இல்லையா? இதுதான் ஆகாரம் அப்படிங்கிறத விட ஒரு வெரைட்டி இருந்ததுன்னா யாருக்கு எது வேணுமோ சாப்பிடுவா இல்லையா? அப்படி அம்பாள் பிடிக்குமா, பிள்ளையார் பிடிக்குமா, முருகன் பிடிக்குமா, பரமேஸ்வரனா, பாண்டவனா, எது வேணால் நீங்கள் வழிபடலாம். அவ்வளவும் ஒன்றே ஒன்றுங்கிறதான் நம்ம தர்மம் சொல்கிறது. அப்படி மனசுக்கு உகந்த மனநிலைக்கு ஏற்றாற் போல ரூபத்தை எடுத்துண்டு அதை அக்ஷரத்தோடுங்கிறார், உனக்கு உபதேசம் ஆகியிருக்கிற மந்திரத்தோடு அதை கனெக்ட் பண்ணி, சத்யசாய் பாபா சொல்றார், ஜப சகித தியானம். வெறும் சில பேர் அப்படி மாலை உருட்டுவா, அப்படி ஜபம் பிரயோஜனம் இல்லைங்கிறார். அது மெக்கானிக்கல். அதை லயிச்சு நீ அந்த மந்திரத்தையும் அந்த சுவாமியும் கனெக்ட் பண்ணி சொல்லணுங்கிறார். அது தியானமாகவும் இருக்கணும், ஜபமாகவும் இருக்கணும். அப்புறம் என்ன, எங்கே தியானிக்கிறதுன்னு இருக்கு. போன மாதமே நான் சுவாமி சொன்னதை நான் சொன்னேன். ஹிருதயத்திலேயோ புரூமத்தியிலேயோ அப்படின்னு சுவாமி சொல்றார். மூலாதாரத்திலேருந்து சகசிராரம் வரலும் உள்ள ஸ்தானங்களில் ஹிருதயத்திலேயோ புரூமத்தியிலேயோ அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி ரெண்டு இடம் சொல்றாருன்னு கேட்டால், பொதுவாக தியானம் பண்ணுற முறை ஹிருதயத்தில் தான் தியானம் பண்ணுறதுன்னு சொல்லுவான். அது அட்வான்ஸ் ஆகி தானே புரூமத்திக்கு போயிடும். அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ்.
சகசிராரத்துக்கு போயிடுச்சுன்னா சரீரம் இருக்காது, சரீரம் விட்டு போயிடும். ஆனால் ப்ரூமத்தியில் தியானம் பண்ணும்போது சுவாமியோட சகசிரநாமத்துக்கு ப்ரூமத்திய தியான லட்சிதான்னு ஒரு நாமம் வருது. ஆனால் ப்ரூமத்தியில் தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆனால் அது தானே தான் லபிக்கணும். சாரதா தேவி அம்மா சொல்கிறா, ஹிருதயத்தில் தியானம் பண்ணு. தியானம் பண்ணுறது பரமஹம்சர் அழகான ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரேன். உன் ஹிருதயத்தில் ஒரு தாமரைப்பூ இருக்காப்புல நினச்சிக்கோ, அதில் உன் இஷ்ட தெய்வம் உட்கார்ந்துருக்காருன்னு நினச்சிக்கோ. அப்புறம் உன் மனசு போகணுமே, அது அவர்கிட்ட இருக்கணுமே. எங்கேயா இங்கே அவரை உட்காந்து வச்சு நீ எங்கேயா போயிடப்படு. அதனால் உன் மனசை அந்த பகவானோட சரணத்தில் ஒரு பட்டு நூலால் கட்டிடு அப்படிங்கிறார். நான் ஏன் பட்டு நூல்னு சொன்னேன் தெரியுமோ? அவனோட சரணம் ரொம்ப கோமளமான மிருதுவான பாதம். நீ வேற நூலால் கட்டினா பாதம் நொந்து போயிடும் அப்படிங்கிற என்ன பாவம் இல்லையா? என்ன பாவம்? அப்படி ஒரு மனசை அந்த சரணத்தை விட்டு நகராதபடிக்கு நான் மனசில் நினச்சிப்பேன். இந்த சுவாமி உட்காந்து நிற்கிறாரு பெருசாக, அப்படி உட்காந்து அது கீழே திருவடியில் ஒரே ஒரு பூ ஒரு பாதத்து மேலே இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறது அது ஒரு பூ விழுந்திருக்கு, அதை எடுக்காமல் எடுத்துட்டா அந்த பூவால் நம்ம இருக்கப்படாதான்னு நினச்சோம். அந்த மாதிரி தியானம் பண்ணணும். சாரதா தேவி சொல்கிறா, நீயா ப்ரூமத்திக்கு கொண்டு போயிடாத, பழக்கமில்லாமல் தியானம் பண்ணால் மூளை சூடாகிடுங்கிற. அதனால் ஹிருதயத்தில் தியானம் பண்ணு தானே அது அட்வான்ஸ் ஆகிடும். அது என்ன சொல்கிறார் சுவாமி? தியானலயம் சித்திக்கும் வரையில் அப்படிங்கிற. தியானலயம் சித்திக்கிறதுனா என்ன அர்த்தம்? இவ்வளோ இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரலும் தியானம் பண்ணுறேங்கிற நிலை போய் எப்பவுமே தியான லயத்திலேயே இருக்காரு. அவள் பகிர்முகப்பட்டிருக்காப்புல தோணினா கூட உள்ள தியானம் ஓடிண்டே இருக்கும். தினந்தோறும் காலை மாலை விடாமல் பழகி வந்தால் மனமடங்கி ஹிருதய ஜோதியில் லயமடையும் சுவாமி சொல்றார். அது வந்து போன மாதம் பார்த்தோம். அடுத்த பேரால் சொல்றார், ஓடும் மாட்டை இழுத்து வந்து கட்டுத்தருகில் கட்டி பழக்கினால் நாளடைவில் அந்த மாடு தானே கட்டுத்தருகில் வந்து நின்று வசப்படுவது போல் ஓடும் மனத்தை லட்சியத்தில் தினந்தோறும் குறித்த வேளையில் இழுத்து வைத்து பழக்கினால் சிறிது காலத்தில் அது லட்சியத்தில் தானே வந்து லயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரம். அப்படி பொதுவாக நம்ம சந்தியாவந்தனமெல்லாம் ஒரு டைம் சொல்லியிருக்கா இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் மிஸ் ஆகுதுங்கிறது வேற, டைம்ஸ் தாண்டி சந்தியாவந்தனத்தையும் மிஸ் பண்ணுறத பற்றி நான் பேசவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் டைம் மிஸ் ஆகிறது பற்றி அப்போ இது காலாதீத பிராயச்சித்த அர்த்தார்க்கியம்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணார், ஒரு பெனல்ட்டி கிளாஸ் இன்க்ளூட் பண்ணார்னு சொல்லுவாள். காணாமல் கோணாமல் கண்டுகொடு, சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணணும், நடு மத்தியில் சூரியன் இருக்கும்போது பண்ணணும், சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். இது ஒரு வழி. நம்மளை மாதிரி இந்த ஆஃபீஸை காரணம் சொல்லி தப்பிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆஃபீஸ்லாம் போகிறோம் சார், பண்ண முடியாது, அது எப்போ சொல்லுவான், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அதே சொல்லிட்டு இருப்பான். அது இல்லை. அதுக்கு பெரியவா சொல்கிறா, பிராத சந்தியாவந்தனத்தை காத்தால் சீக்கிரம் பண்ணிடு, ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1.5-2 மணி நேரம் கழித்து மாத்தியானியம் பண்ணிட்டு கிளம்பிடு, சாயந்தரம் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் சாயம் சந்தியாவந்தனம் பண்ணலாங்கிறா. ஒரு வழி சொல்லி கொடுக்குறா. பண்ணாமல் இருக்கக்கூடாது. மகா பாபம். ஒரு வேலையும் சந்தியாவந்தனம் பண்ணாது. ஒரு வேலையும் நமக்கு பிரம்மோபதேசம் பண்ண அப்பா பித்திருலோகத்தில் நம்ம பாபத்தை வாங்கிக்கிறேன். எவ்வளோ நீ சாத்தம் பண்ண என்ன, தர்ப்பணம் பண்ண என்ன, பண்ணாட்ட போன என்ன, ஒரு வேலையும் அம்மா அப்பாவுக்கு பாபத்தை கொடுக்குற ஒரு விஷயம் அது. சந்தியாவந்தனம் பண்ணுறதுனால அவ்வளவு க்ஷேமம் உண்டாகும். அப்போ அந்த டைம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கா. அந்த குறித்த காலத்தில் பண்ணும்பொழுது நிஜமாகவே அதோட பவர் வேறு. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக அவசரமாக சந்தியாவந்தனம் பண்ணி பாருங்க, குறித்த காலத்தில் அந்த ஸ்பெசிஃபிக் டயத்தில் பண்ணி பாருங்க, அது வித்தியாசம் என்ன தெரியும், நமக்கே தெரியும். அது மனசு பழகணுங்கிற. அந்த மாட்டை கட்டுத்தறியில் இழுத்து மாட்டுறான்னா நீங்கள் மாட்டு வண்டியில் பார்த்துக்கலாம், அந்த நுகத்துடைய தூக்கினோடனே தானே வந்து நிற்கும். அது ப்ராக்டிஸ், அதுக்கு பழகி போயிடும். அப்படி மனசை பழக்கிடலாம். ரெகுலராக பண்ணி 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 அந்த நேரத்தில் மனசு வந்து தியானம் பண்ணுறதுக்கு இயங்கும். நம்ம சரீர போஷணைக்காக சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், வாழறோம். மனசோட க்ஷேமத்துக்காக, ஆத்ம க்ஷேமத்துக்காக, ஜீவனோட க்ஷேமத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்குறோமா? அதுதானப்பா உன்னுடைய கோர் கான்செப்ட். நீ வெளியில் இருக்கிற கேஸுக்கு பாடுபடுறியே, உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நீ மறந்துடுறியேங்கிறா. அது க்ஷேமமாக இருந்ததுன்னா உடம்பும் நன்னாயிடும், எல்லாம் சரியாக போயிடும்.
குறித்த வேளையில் அப்படி பண்ண 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 தானே அது லட்சியத்தில் லயிக்குங்கிற. லட்சியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் பகவானோட கலந்து போவது தான் லட்சியம். நான் அப்படிங்கிற ஒரு தனித்துவம் இல்லாமல் அவரோட கலந்து போகக்கூடிய நிலைங்கிறது தான் லட்சியம். அது சொல்லிட்டு சுவாமி சொல்றார், ஸ்ரீமத் பகவத்கீதையில் 6ஆம் அத்தியாயத்தில் ஸ்ரீ பகவான் இவ்வாறு உபதேசிக்கிறார். இன்பத்தை தேடி புறத்தே அலையும் மனம் ஹிருதயத்துள் உள்ள அமைதியையும் இன்பத்தையும் சிறிது உணரத் தொடங்கிவிட்டால் அதுவே நம் முயற்சியின்றி லட்சியத்தை நாடி வந்து முடிவில் லயமடையும். அதாவது மனோலயம் ஏற்பட்டு அப்புறம் மனோ நாசம் ஏற்படும். மனசு சத்சங்கத்தில் லயிக்கிறது. ஒரு 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ பஜனையிலையோ உபன்யாசத்தில் உட்கார முடியறது. ஏன்னா மனோலயம் இருக்கு. அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறவாளுக்கு சுற்றி நடக்கிறதுலாம் தெரியாது இல்லையா? அந்த மனசு லயிக்கிறது என்னாகும், சத்சங்கம் முடிஞ்ச உடனே பகீர்முகப்பட்டுடும். உடனே செல்ஃபோன் எடுத்து மிஸ்டு கால்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். அதில் இருக்கிற விவகாரத்துக்குள்ளே நம்ம திருப்பியும் போயிடுவோம். எதையோ பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு நல்ல விஷயத்தை கூகுளில் சர்ச் பண்ணுறதுன்னு ஆரம்பிப்போம். அது கடைசியில் எங்கேயோ பாலிடிக்ஸில் போய் நிற்கும். நம்ம மனசு தானே அது, வேற என்ன இருக்கு இல்லையா? லௌகீகத்தில் போய் நின்றுடும், தவிர்க்க முடியாது. அப்போ இங்கே இருக்கிற மட்டுக்கும் இருக்கோ இல்லையோ, இது ஒரு ப்ராக்டிஸ். இது அதிகமாக 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 எனக்கு எப்போவுமே சத்சங்கம் வேணும் பகவானேன்னு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இருந்தது. இடையறாத சத்சங்கம் 24 மணி நேரம் ஒரு க்ஷணம் கூட விடாதபடிக்கு உன்னுடைய தியானமே எனக்கு வேணுங்கிற ஒரு பிரார்த்தனை வந்துடும். பகவான் அதுக்கு அனுகிரகம் பண்ணாமல் இருப்பார். அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டா அப்படி எப்போ பார்த்தாலும் அவரை நினச்சிட்டு இருந்தா நம்ம காரியத்தை யார் பார்த்துப்பான்னு அதுக்கு கிருஷ்ணனே பதில் சொல்கிறார், நீ என்ன நினச்சிக்கோ, உன் வேலையை நான் பார்க்குறேன்ட்டார் இல்லையா? யோகக்ஷேமம் மகாமியம்னு சொல்லிட்டார். உன் பிரயத்தனத்தில் கிடைக்காதது கூட உனக்கு கிடைக்கிறாப்புல பண்ணுவேன். உனக்கு கிடைச்சது உன்னை விட்டு போகாதபடிக்கு நான் பார்த்துப்பேன். உன் குலத்தை ரட்சிப்பேன், உன் வம்சத்தை ரட்சிப்பேன். நீ என்னை மட்டும் நினை அப்படிங்கிற. சுலபமாக தான் இருக்கு, நம்மளால முடியலையே இல்லையா? அதில் சுவாமி சொல்கிறார், அந்த 6ஆவது அத்தியாயத்தில் எப்படி மனசை அடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பகவான் அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் கேட்குறார், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம்ங்கிறார். கிருஷ்ணா, மனசடக்குன்னு சாதாரணமாக நீ சொல்லிவிட்ட, உன்னால் அது முடிஞ்சிருக்கு, நீ யோகேஸ்வரன். ராமதேவர் சொல்றார், 16,000 பேரோடு டான்ஸ் ஆடினான் யா கோபிகைகளோட. ஆனால் அவன் யார் தெரியுமா? ஜெஷ்டிக பிரம்மச்சாரி. தூச்சி பிரம்மச்சாரி கோபிகா சேனரி சர்வஸ்வே உதரி சர்வ ஜீவா. அவனால முடியும், என்னால முடியலையே. மனசு சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணாங்க, சஞ்சலிச்சுன்னே இருக்கு, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறது மனசு. இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் அது எப்படி இருக்குன்னு மனசை திரட்ட முடியலங்கிற நம்ம சிரமத்தை ஞானேஸ்வர் மாவலி சொல்றார். பாரியாச்சாரவா கேத்தா பூமி வேரி எத்தன பரோபரி சாதன தைசே. பாதரசம் இருக்கு இல்லையா, மெர்க்குரி, அது கொஞ்சோண்டு கீழே விழுந்துடுத்து வச்சுங்களேன், குட்டி 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 தோலா அப்படியே ஸ்கேட்டர் ஆகிடும், திரட்டவே முடியாது. அது மாதிரி தான் மனசுங்கிறார். ஒரு மனசு திரட்ட முடியல, அது ரொம்ப நம்மளுடைய பிரயத்தனத்தை விட பலம் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் எப்படி இருக்குன்னா வாயோரியோ சுதுஷ்கரம்ங்கிற, காற்றை எங்கேயும் அடக்க முடியுமா? அது மாதிரி இது நம்ம கண்ட்ரோலில் இல்லையே கிருஷ்ணா, நான் என்ன பண்ணுறது? இந்த பகவான் அழகாக பதில் சொல்கிறார். அதுதான் சுவாமி இந்த இடத்துல கோட் பண்ணுறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிகிரகம் சலம். எஸ், ஐ அக்செப்ட், நீ சொல்றது கரெக்டுப்பா. மகாபாகோன்ன என்ன, நீ நல்ல பலம் உள்ளவன், சரீரத்தில் மட்டும்தான்டா, உள்ள இல்லை, அந்த பலம் இல்லை. மனசை அடக்க முடியாதுங்கிறத ஒத்துக்கிறேன். ஏன்னா அது சலிக்கிறது. ஒரு விஷமம் என்ற குழந்தையை விடவும் விஷமம் என்ற கூடியதா இருக்கு. ஆனால் அபியாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே. அபியாசத்தினால, பிராக்டிஸ்னால, திருப்பியும் 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 நீ செஞ்சால் அது எப்படி வராமல் போகும்னு கேட்கிறாரு.
நீ அதுக்கு என்ன முயற்சி பண்ணின? ஷார்ட் ஹேண்ட் படித்தோம் அப்படின்னா இத்தனை தரம் அது எழுதணும், இந்த ஒரு பேஜ் அந்த எக்ஸசைஸ் எழுதணும், டைப் ரைட்டிங் அத்தனை தரம் அடிக்கணும், எடுத்த உடனே வராது. சினிமாவில் காட்டுவான், முதல் சீனில் வந்து சாப்பாசா, அடுத்த சீனில் கச்சேரி. சினிமாவில் மட்டும்தான் நடக்கும், நிஜ வாழ்க்கையில் இல்லை. ப்ராக்டிஸ், அபியாசம், அது அபியாச யோகம்னு சொல்கிறா. அப்படி ப்ராக்டிஸ் பார்த்து தான் சுவாமி வந்து தபோவனத்தில் குருகுலம் வழிபாட்டு முறைன்னு ஏற்படுத்தி ஒரு நாளும் தபோவனத்தை சுவாமி காலத்தை அனுபவிச்சவா சொல்கிறா. சூரிய உதயம் ஆற நேரத்தில் சத்சங்கம் ஆரம்பிக்கிறது இல்லை, சூரியன் ஆகாசத்தை உதிக்கிறது சுவாமி புண்டரீகம் போட்டு முடிச்சுடுவாருங்கிற. பிரம்ம முகூர்த்தத்தில் தான் சத்சங்கம் நடக்கும். பிராமிய முகூர்த்த பிரஜஸ்தம் பிரம்ம வித்யா பிரதாயகம் சாயம் சந்தியா சமாயுக்தம் மௌனிம் வந்தே ஜெகத்குருன்னு சுவாமி அஷ்டகத்தில் இருக்கு. 3 மணிக்குனா டிங்கு 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 டிங்குன்னு மணி அடிச்சுடுவார். அச்சுட்டோ சாமி மணி அடிச்சு விட்டா இருக்கிறதே 1 குழாவோ 2 குழாவோ, வெந்நீர் இன்னீர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி உடம்பு ஒரு காமிச்சுட்டு டக்குன்னு வஸ்திரத்தை மாற்றி நிறுத்திக்கிட்டு நம்ம போய் உட்காந்துடணும். டிவோட்டிஸ் எல்லாம் உட்காண்டுறது அந்த கரெக்டாக டயத்தில் அந்த குரு வருவாருங்கிறது இங்கே கிடையாது. இது ஊருக்கு முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க. என்ன சுவாமி நீ முன்னாடி மணி அடிச்சு விட்டேன்னு யாரோ கேட்டாலாம். சாமி உடனே சமாளிக்கிறதுக்கு எங்கே ஒரு கடியாரமும் ஒரு நேரத்தை காட்டுறது, எதை நான் கடைப்பிடிக்கிறதுக்குன்னாராம். இல்லை இந்த கடியாரம் சரியாக தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். சுவாமி சொன்ன என்ன பண்ணுறது, பைசா எடுத்து தூக்கம் வரல அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அனுகிரகம் பண்ணணும்னு தாபம் ஆசை, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிற ஆசை. யாருக்கு வரும் அந்த கருணை இல்லையா? அச்சோதிகள்லாம் தூங்குறதுங்களே அப்படின்னு மணி அடிக்கிறாரு. அப்போது அந்த தினமும் அந்த தினசரி வழிபாடு கலந்துண்டால் எப்பேற்பட்ட அனுபவம் வரும் தெரியுமா? தினம் நடக்கிற தினசரி வழிபாடு புஸ்தகம் இருக்கு, எல்லாரும் வந்து கலந்துக்கலாம் இல்லையா? எப்பெல்லாம் நமக்கு வீட்டில் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கிறதோ அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். என்ன அதை என்னைக்கு ஓயறது, கடலை என்னைக்கு குளிக்கிறதுங்கிற கதை தான். நம்மளா ஒரு பிரேக் போட்டுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த நம்ம பண்ணுற இந்த காரியங்கள் நம்ம கடமை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அது மட்டும் கடமை இல்லை, இது அதை விட முக்கியமான கடமை. இதுக்கு நம்ம டைம் கொடுக்கலன்னா நமக்கு நம்மளே நஷ்டத்தை உண்டாக்கிக்கிறோம்னு ஆகிடும். அதனால் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் ஒரு 10 நிமிஷம் காத்தால 2-3 பேர் தீப ஜோதிக்கெல்லாம் வருவா. அந்த மாதிரி வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் பிரபோதன நேரத்தில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுக்காக அதெல்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அது அனுபவிக்கலாம். சாயந்தர நேரம் சத்சங்கத்தில் எல்லாரும் வரலாம். ஒரு நாள் விடாமல் வரணும்னு எடுத்துட்டா யாருக்கு நல்லது? சாமிக்கா? நமக்கு தான் நல்லது இல்லையா? அது அபியாசம். அது பழக 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 முடிவில் லட்சியத்தை நாடி வந்து லயமடையும்னு சொல்ல. அந்த லயமடைஞ்சு மனசு கடைசியில் நாசமாயிடும். நம்மளை படுத்தின்னு இருக்கிற மனசுங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடும். மனம் நாசம் அடைகிறதுனா பைத்தியமானதுன்னு அர்த்தம் இல்லை, சித்த சுவாதீனம் இல்லாதது அர்த்தம் இல்லை. இந்த மனசுங்கிறது புத்தியோட லயிச்சு, புத்தி ஆத்மாவோட லயிச்சு ஆத்ம ஞானியாக அவன் ஆயிடுவான். அப்படின்னுட்டா அந்த ஆனந்தத்தை எப்படி வர்ணிக்கிறதுங்கிற மகான் அதுக்கப்புறம் உனக்கு துக்கமே இல்லையே. மகான்களுக்கெல்லாம் உடம்பு முடியாமல் போன சரித்திரமெல்லாம் இருக்கு. ரொம்ப கொடூரமான டெட்லி டிசீஸ் எல்லாம் அவளுக்கு வந்திருக்கு. அவள் சரீரத்தை பாதிச்சதே தவிர அவள் அது பாதிக்கவே இல்லைங்கிறதுக்கு பிரமாணம் இருக்கு. நம்ம சின்ன வயிற்று வலி தலைவலின்னா நம்ம தாங்க முடியலையேன்னா மனசு தான் காரணம் இல்லையா? போன மாதம் எனக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தா வயிற்றை டெஸ்ட் பண்ணுறதுக்காக எண்டோஸ்கோப்பி கலனோஸ்கோப்பிலாம் பண்ண போகிறான்னு சொன்னால் அதை பற்றி படிச்சிருக்கோமே தவிர அதெல்லாம் என்னன்னு தெரியாது. சில பேர் சொன்னால் கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்கோங்க அப்படின்னா, பேசாமல் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பரவாயில்ல சொல்லிவிட்டா ஏற்கனவே, இதுவாவது பரவாயில்ல இன்னொன்று ரொம்ப வலிக்குங்கிறா. என்னடா அது? டாக்டர் வந்து அனஸ்தீஷியா கொடுக்க போகிறோம்னார், கொடுத்தார். அப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியல. பிரஜை வந்தபோது அப்படி படுத்துட்டே இருக்கேன். கடியாரத்தை பார்த்தா ரொம்ப டைம் ஆகிடுது போல இருக்கு. நான் தூங்கிவிட்டேன்னு என்னமோ தெரியல, என்னை கூட்டிகிட்டே போலையே, ஒன்றுமே டெஸ்ட்டே பண்ணலையே, ஏன் இவன் அப்படி டயத்தை கடத்துறான்னு எனக்கு ஒரு எரிச்சல்.
நர்ஸெல்லாம் குறுக்க நடுக்க போயிட்டு இருக்கா. அந்த டாக்டர் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்தார், யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கார். அவர் வந்த உடனே அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கேருந்து வந்தார், எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டோம், யூஆர் ஆல்ரைட், நோ ப்ராப்ளம் அப்படின்னார். சார் சாரி சார், எனக்கு எங்கேயும் கூட்டிகிட்டே போகிறேன் சார், நான் அப்போலேருந்து இங்கேயே படுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியல இல்லையா, அதுதான் மருந்து அப்படின்ட்டேன். அவ்வளோ பண்ணியிருக்கா, ரிப்போர்ட் இருக்க, எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன் இந்த மனசுங்கிறது இட் வாஸ் ஆப்சண்ட். மனசு இல்லாமல் போனால் வலி, வேதனை, துக்கம், ஆத்திரம், கோபம், சாத்திரம், பொறாமை, அடுத்தவனை அழிக்கணும் ஒழிக்கணும்னு நினைக்கிறது எல்லாம் போயிடும். இவ்வளவு அந்த ஒன்றே ஒன்று தான் காரணம். யோகி ராமசுரத்குமார் சுவாமி சொல்றார், நல்ல எண்ணம் கெட்டவனு எப்படி வேணா நீ கிளாசிஃபை பண்ணிக்கோ, எண்ணம்னு மனசுல வந்ததுனாலே அது ப்ராப்ளம் தான். இப்போ எண்ணம் இல்லாத வழிதான் ரமண பகவான் சொல்றாருன்னு யோகி சொல்றார். எண்ணம் இல்லாத நிலை, எண்ணம்ங்கிறது அகங்காரத்துலேருந்து தானே வருது. அப்போ அகங்காரம் இல்லாமல் பண்ணுறது. அகங்காரம் எப்படி இல்லாமல் பண்ணுறது? சத் சங்கத்தை இருந்து சாது சேவை பண்ணி குரு கைங்கரியம் பண்ணி, சாமி சொல்றது நான் அடிக்கடி சொல்வேன், பணியும் பணிவும் கொண்டு இருப்பார் சாமி, தானே மனசு அடங்கி போயிடும். அது ஒண்ணுதான் வழி. லௌகீக பந்துக்களோட பழக பழக ஆத்திரம், கோபம், கொக்கரிப்பு இதுதான் வரும் இல்லையா? எத்தனையோ பெரிய பெரிய சாம்ராஜ்ய அதிபதிகள், ராஜராஜ சோழன் மாதிரி ராஜாக்கள்லாம் இருந்து அவள் கட்டினதுக்கு கோவில் இன்னைக்கு அடையாளம் இருக்கே தவிர அவள் அரண்மனை எல்லாம் ஒன்றும் அடையாளமே இல்லை இல்லையா? நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு சொத்து வச்சுட்டோ ஏதோ ஒரு பணக்காரன்னு நினச்சி நம்மளே மாறுதட்டின்னு அடுத்தவனை பற்றி பேசுறது நம்மளுடைய பழக்கமாக இருக்குது. நம்மளை விட பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்து சுவடு தெரியாமல் போயிட்டான் இல்லையா? ஒரு பந்து ஒருத்தர் காலமாயிட்டா நல்ல கம்பீரம்னு ஆகிறது, ஜம்முன்னு இருக்கும், ஆஜானுபாகுவார். அவளுடைய தகனம் பண்ணி அந்த அஸ்தி வந்து வேற ஒரு ஊரில் பிள்ளை இருக்கார், அவரால் வர முடியல, கொரியரில் அனுப்பிச்சா. அந்த அஸ்தியை பிரிச்சுட்டு அந்த மாட்டு பொண்ணு அப்படி அழுதா. என்னன்னா, எத்தனை கம்பீரமாக இருப்பா, இப்படி சாம்பலா போயிடுது. இதுதானே எல்லாருக்கும். இது என்ன அகங்காரம், என்ன திமிரு, என்ன பொறாமை, என்ன அடுத்தவனை பற்றி அசீகப்படுறது மட்டும் தெரியும். என்ன லாபம்? இந்த மனசோட கொட்டம் ஒடுங்கினால்தான் நமக்கு க்ஷேமம். நம்ம நல்லா இருக்கணுமா இல்லையா? இந்த மனசை இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன வழி? முதல்ல மனோலயம், அப்புறம் மனோநாசம். இந்த மனோலயத்துக்கு சத் சங்கம் அப்படி சாமி சொல்றார். அலையும் மனத்தை அகத்து அடக்குபவனே சரியை கடந்தவனா, அலையும் மனத்தை அகத்து அடக்கும் அவனே கிரியை முடிந்தோனா, அலையும் மனத்தை அகத்து அடக்கும் அவனே யோக தத்பரனா, அலையும் மனத்தை அகத்தடக்கும் அவனே ஞானி அதிசூரன் அப்படிங்கிற நிஷ்டானுபூதிங்கிற கிரந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு சுவாமி பாடுறார். சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 வழி. இந்த 4தோடைய பிரதிநிதி தான் இந்த 4வர். அது சுவாமியே சொல்லியிருக்க. சரிங்கிறது என்ன அப்படின்னா, உள்ள போய் நம்ம சுவாமியை தொட்டு பூஜை பண்ண முடியாது, அதுக்கு ஒருத்தர் இருக்கார். சுத்தி வரை என்னால் முடிஞ்ச கைங்கரியத்தை நான் பண்றேன் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் மாதிரி வெளியில கைங்கரியம் பண்றது, அந்த பகவானோட பிரீத்திக்காக வேலை செய்யறது, அவர் தள்ளி நின்று தரிசனம் பண்ணி உருகிறது, இது சரியை. உள்ள உட்காந்து சுவாமியை அப்படியே தியானம் பண்ணி, அந்த அர்ச்சாவதார மூர்த்திங்கிறது ஒரு கல் விக்கிரகமோ ஒரு சிலையோ செப்பு சிலையோ இல்லை, சுவாமி அதில் இருக்கார், நான் பண்ணுற அந்த சேவையை ஏற்றுக்கிறார், என்னுடைய சேவையை ஏற்றுக்கிறதுக்காக கருணை பண்ணி இந்த ரூபத்தில் வந்திருக்கார். கற்பனை கடந்த உன்னை கருணையாம் உருவில் கண்ட அற்பனின் சொல்ல நின்ற தப்பா போற்றி போற்றி சுவாமி இந்த ரூபம் எடுத்துட்டது எனக்கு பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக அப்படின்னு எடுத்துட்டு அந்த சப்தையோட அப்படி பூஜை பண்ணுறது, அது வந்து கிரியை. அப்புறம் என்ன, மனசு அப்படியே ஒடுங்கி ஈஸ்வரன்ட்ட லயமடைஞ்ச நிலையில் இருக்கிறது யோகம். அதுக்கப்புறம் என்ன, பகிர்முகப்பட்டாலும் அந்தர்முகப்பட்டாலும் ஞான நிஷ்ட கலையாமல் இருக்கிறது, அது ஞானம். அதை சொல்றார். இது தனித்தனியா 4 பண்றதுன்னு எடுத்துக்க வேண்டாம், மனசை அடக்கிவிட்டா 4 வந்துடுத்துங்க. அலையும் மனத்தை அடக்கும் அவனே சரியை கடந்தவனா, மனசை அடக்கிவிட்டேன்னா இது எல்லாம் சாத்தியம். மனசு எப்படி அடக்கிறதுனா, மனசை அவர்கிட்ட கொடுத்து விடுப்பா. சிவானந்த ஒரு ஸ்தோத்திரத்தோட அர்த்தம் சொல்றேன், ஆச்சாரியா எழுதினது.
என் மனசு ஒரு குரங்கு பரமேஸ்வரா, அது அடங்க மாட்டேங்கிறதுப்பா. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், இதை யார்கிட்ட கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். யார்கிட்ட கொடுக்கறதுன்னு பார்த்தேன், நீ கிராத வேடம் போட்டு வேடனா இருந்திருக்கியோ இல்லையோ, உங்ககிட்ட என் குரவை கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு புடுங்கல் விட்டது, நீ அதை வச்சு வித்தை காட்டி பொழிச்சு அப்படிங்கிற. அதனால மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவா. அடங்காத மனசை குரங்குக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லுவா. ஆனால் மனம் அடங்கின ஒருத்தர் குரங்கு ரூபத்தில் இருக்கார். யாரு? ஆஞ்சநேய சாமி. அப்போ மனசு அடங்கின அந்த வானர ரூபம் எப்படி இருக்குங்கிறது அவர் எக்ஸாம்பிள். அடங்காத மனசு எப்படி இருக்குங்கிறதுக்கு நம்மளாம் எக்ஸாம்பிள் இல்லையா? அதனால் அலையும் மனத்தை அடக்கிட்டா சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாம் வந்துடுத்து அப்படிங்கிற. அடுத்து திருமூலருடைய ஒரு பாட்டு சொல்றார். 8000 யோகம் இருப்பினும் கண்ணாரமுதனை கண்டறிவார் இல்லை, உள்நாடி உள்ளே ஒளிபர நோக்கில் கண்ணாடி போல கலந்து நின்றாமே. 8000 வருஷம் தபசு பண்ணினா ஒன்றும் தெரிஞ்சுக்கலைங்கிறார். லலிதா நவர்த்தன மாலையில் வருதே, கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம். அது ஒரு டீப் ஸ்லீப் ஆர் ட்ரீம், அவ்வளோதான். நீ இப்போ வேற ஒரு லோகத்தில் இருக்க, நீ பகவான் எல்லாம் அடையலப்பா அப்படிங்கிற. ஏன்னா தபஸ் பண்ணிட்டேங்கிற எண்ணம் வந்துடும், மனசு அடக்கிறேங்கிற எண்ணம் வந்துடும். ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், உன்னால முடியாது, முடியலன்றது ஒத்துணுடுங்கிறது. சாதன ரஹிதம் சரணாகதம் பிரபோ, சாதன ரஹிதம் சரணாகதம் பிரபோ, பாலய மாம் தீனம் கோபாலா. சாதனை தெரியாது, நான் ரொம்ப தீனனா இருக்கேன், என்னை காப்பாத்துன்னு சொல்லு, அவன் வந்து காப்பாற்றுவான். நான் அது மாதிரி பண்ணிட்டேன் பார், நான் போயிட்டு வாடா, உன்ன மாதிரி நான் இத்தனை பேரை பார்த்தாச்சுமா. அதனால அது லாபம் இல்லை. உனக்கு சில சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வரும், சித்திகள் வரும், அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இன்னொன்று கீழே தள்ளிவிடும். அதனால தபஸ்னால சாதிக்க முடியும்னு நினைக்காதேங்கிற. இப்போ தபஸ் பண்ணப்படாதான்னா நகுரோர் அதிகம் தத்துவம் நகுரோர் அதிகம் தபஹா நகுரோர் அதிகம் ஞானம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான் குருகீத ஸ்லோகம். குருநாதனுக்கு மிஞ்சின தத்துவம் இல்லை, குருநாதனுக்கு மிஞ்சின தபஸ் இல்லை, குருநாதனுக்கு மிஞ்சின ஞானம் இல்லை. அதனால குரு தியானம் குரு சேவை குரு சொன்னபடி வாழறதுன்ட்டா அதுதான் தபஸ். சாந்தீஸ்வர பங்கமே இருக்கே, குரு சேவாச்சா சங்கல்ப எச்சி மாதே பூனத பச்சி மாஜே புனதப குரு தியாயி குரு பரத்தே சாதன நாகி. அதுக்கு மேல ஒரு சாதனை இல்லப்பா. நீ சாதனை பண்ணணுங்கிற சிரமம் இல்லாம சுவாமி வந்திருக்காரு உன்னை தேடிண்டு. அவரை பிடிச்சுக்கோ, ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தை. அவ்வளவுதான், திருவடியை பிடிச்சுக்கோ, கிடைச்சிடுங்கிற. அப்படி தபசை நம்மளை கர்வப்படுத்துறதாக பகிர்முகப்படுத்துறதாக இருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய படிச்சுட்டா படிச்சேங்கிற எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லேங்கிறார் அபிராமி பட்டர். நான் படிச்சுட்டேன்னு எவனாவது இருக்கானா அந்த தெரு பக்கம் கூட நான் போக மாட்டேன், எனக்கு எதுக்கு ரொம்ப வேண்டவே வேண்டாம், நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். உள்நாடி உள்ளே ஒளிபெற நோக்கில், உள்ளுக்குள்ள அந்தர்முகமான ஒரு நாட்டம் ஏற்பட்டு உள்ளே நோக்கினால் ஒளி அடைவாய். எப்படி? கண்ணாடி போல கலந்து நின்றாமே. இதுதான் ராமலிங்க சுவாமிகள் அங்க ஜோதி தரிசனமா காட்டுற. இந்த கண்ணாடி வழியா நம்ம அந்த ஒளியை பார்க்கிறோமே, இதோட திருப்தி அடையாதீங்கோ, இதை உள்ள பாருங்கோங்கிற, அந்தர்முகப்பட்டு உள்ள பாருங்கோங்கிற. அதிக சுவாமி சொல்லியிருக்கார். அப்படி முறைப்படி தியானம் பண்ண விரும்புகிறவாளுக்கு வள்ளல் பெருமான் முதலான எண்ணற்ற சித்தர்களுடைய அருள் துணை நிற்கும்னு சொல்ற. நீ பிரயத்தனம் பண்ணா அவனை தூண்டி விடுறதுக்கு வரலாம் ரெடியா இருக்கப்பா.
கொஞ்சம் பரமஹம்சர் சொல்லுவார், நான் 16 அணாக்கு தபஸ் பண்ணிட்டேன், நீங்கள் 1 அணாக்கு பண்ண விடாம பாக்கியில் நான் பார்த்துக்கிறேன், சும்மா ட்ரை சம்திங் அப்படிங்கிற. அப்படி கண்ணாடியில் ஜோதி தரிசனம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அவர் முதல்ல கண்ணாடியில் ஒன்று பார்த்தார். ராமலிங்க சுவாமியோட ஒரு சரித்திரத்திலே இருக்கு. சென்னையில் இருந்த பொழுது படிக்க மாட்டேங்கிறாருன்னு அவன் அண்ணாக்கு ரொம்ப கோபம். அப்பா இவர் 6 மாதம் குழந்தையா இருக்குது, அவள் அப்பா போயிட்டார். ஏகப்பட்ட குழந்தைகள் எப்படி வளர்க்க போகிறோன்னு தெரியாமல் அவள் அம்மா திண்டாடுறா. மருதூருங்கிற ஊர்லேருந்து அங்கேருந்து சென்னைக்கு வந்து நிறைய இடங்களில் குடியிருந்தா பாவம். பெரிய பிள்ளை கொஞ்சம் தமிழ் இலக்கணம்லாம் தெரிஞ்சுண்டு புராண பிரசங்கமெல்லாம் கற்றுண்டு உபன்யாசம் பண்ண ஏதோ சம்பாவனை வரும், அதை வச்சு குடும்பத்தை காப்பாற்றுறான்னு ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். இது ஏதாவது ஒரு வழிக்கு படிக்க வேண்டாமோ அப்படின்னு நினச்சா, பொதுவாக இந்த மகான்கள்லாம் பரமஹம்சராக இருக்கட்டும், ரமண பகவானாக இருக்கட்டும், நம்ம சுவாமியாக இருக்கட்டும், வள்ளலாராக இருக்கட்டும், இவாள்லாம் சரியாக படித்ததில்லை. ஆனால் படிக்காதவாள்லாம் இவ்வாறு மாதிரி ஆகலை, அது வேறு விஷயம். எதை படிக்கணுமோ அதை படிச்சுட்டா, அதனால் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுன்னுட்டா. அப்போ இந்த படிப்பு அவளுக்கு தேவைப்பட, ஏட்டு படிப்பு தேவைப்படலை. அண்ணா ரொம்ப திட்டிருக்கார், அடிச்சிருக்கார், அவனுக்கு சாப்பாடு போடாதேன்னு தன் மனைவி வீட்டை சொல்லியிருக்கார். கண்ட நேரத்துக்கு கோயிலுக்கு போய் ஊரை சுற்றிட்டு வரான், நெத்தி நிறைய விபூதி கும்பி. எனக்கு தான் கடவுள் பக்தி இருக்குது, அதுக்கு நான் குடும்பத்தை பார்க்க வேண்டாமா, நான் அண்ணா குறைய கோபம். ஏன்னா சாப்பாடு போடாமல் இருந்தபோது ராத்திரி வடிவுடை முறையே வந்து சாப்பாடு போட்டான்னு சரித்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் மன்னி சொன்னால் அவளுக்கு ரொம்ப பிள்ளை மாதிரி பாசம், குழந்தை. என்ன அவருக்கு இதெல்லாம் நடக்கும்போது அவருக்கு 9-10 வயசு இருக்கும், சின்ன பையன். சொன்னால் அவர் மாடியில் தனியாக ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. ராமலிங்கம் அங்கே தனியாக படிக்க சொன்னால் படிக்கிறேன்னு சொல்கிறான். நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, குழந்தை ஏன்னா தகப்பனார் எழுந்த குழந்தை நம்ம ஒன்று அப்படின்னு சொல்கிறா. ஒரு வித்வான்கிட்ட சேர்த்து விட்டார், ஒரு தமிழ் வித்வான்கிட்ட. அவர் வந்து படிப்பு கவனம் இல்லாமல் இருக்கானேன்னு வருத்தப்பட்டார். ஒரு நாள் கந்தகோட்டத்துக்கு அவர் சுவாமி தரிசனத்துக்கு போகிறார் இந்த தமிழ் வித்வான். இவர் ஒருமையுடன் எனது திருவடி மலர் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் பாடின்னு இருக்கார். இந்த பாட்டு இதுவரையில் அவர் படித்த புஸ்தகத்தில் இல்லை, புதுசாக இருக்கே, இந்த பையன் எங்கேயோ தான் மனப்பாடம் பண்ணியிருக்கான் அப்படின்னு இருந்து கேட்டார். அதுவும் எந்த முருகன் மேலேயோ இல்லை, தர்மமிகு சென்னை இருக்கிற கந்த கோட்டத்துள் வளர் தலைமோங்கு கந்த வேலையேன்னு பாடுறார். இந்த முருகன் மேலேயே இருக்கே, புதுசாக இருக்கே அப்படின்னு. முடிஞ்ச உடனே ராமலிங்கம் ரொம்ப நாள் இருந்த பாட்டு யார் எழுதினாங்க, முருகன் அருளால் தோன்றினதுன்னு நிலபலத்து போயிட்டார். அவன் அண்ணாட்ட சொன்னார், உன் தம்பி படிக்க மாட்டேங்கிறான், பாடம் நடத்த மாட்டேன்னு நான் சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன் அவன் பாடம் நடத்த மாட்டேன், எனக்கு அந்த தகுதியே இல்லைன்னு. ரொம்ப பெரிய வைப்பாவ அப்படின்னு விட்டார். அப்போ அவன் அண்ணாக்கு புரியல. ஒரு தினம் ஒரு பிரவச்சனம் பண்ண வேண்டிய சந்தர்ப்பத்தில் தொடர் சொற்பொழிவு உபன்யாசம்னா கொஞ்சம் நல்ல சம்பாவனை வரும், வீட்டுக்கு வேணுங்கிறதுலாம் கிடைக்கும். நாயன்மார்களை பற்றி சொல்லிட்டு இருக்கார். அன்றைக்கி ஞானசம்பந்தரை பற்றி சொல்லணும், அவர் உடம்பு முடியாமல் போயிடுது. தம்பியை கூப்பிட்டார், கண்ணா நீ போயிட்டு உனக்கு தெரிஞ்சதா 1-2 பாட்டு பாடிட்டு வாடா. ஏன்னா அவன் சொல்ல தெரியும்னு இவருக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு வரலன்னு நினச்சிக்க போகிறா. அவருக்கு என்ன ஒரு நாள் குறைஞ்சா சம்பாவனை குறைஞ்சிருமே, குடும்பத்தை காப்பாற்றணுமே, ஏகப்பட்ட உருப்படிகள். இவர் போனார், பாட்டுகள்லாம் பாடினார். அதுக்கப்புறம் ஞானசம்பந்தர் சரித்திரத்தை மழை மாதிரி கொட்டி விட்டார். ஸ்டிப்புலேட்டட் டைம் எல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு ஒருத்தரும் எந்திருக்கல. முடிஞ்சோடனே சம்பாவனை பண்ணால் பணமெல்லாம் நான் வாங்கிக்க மாட்டேன்னு கிட்டீங்கன்னா ஆற்றுக்கு வந்துட்டார். மறுநாள் அது யார் வீட்டில் நடந்ததோ அவர் சம்பாவனை எடுத்துன்னு வந்து, நேற்று என்ன சொன்னான்னு தெரில, கேட்டது பதிலே சொல்லாமல் பாட்டு உள்ளே போயிட்டான் அப்படின்னு மழை மாதிரி பொழிஞ்சு விட்டார். தப்பா எடுத்துக்காதுங்க, உங்களுக்கு உடம்பு முடியலன்னு நீங்கள் நல்ல ஓய்வு எடுத்துக்கலாம், தம்பி தானே வர சொல்லுங்க. அப்படியா சொன்னாங்க என் தம்பி, தெரியல. அப்படி மாடியில் ஏகாந்தமாக இருக்கும்போது கண்ணாடியில் நின்று நெத்திக்கு எட்டுக்கிற மாதிரி கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது இந்த தியான லயம் சித்திச்சா என்ன நடக்குங்கிறதுக்கு இது பிரமாணம். கண்ணாடியில் இவர் உருவம் தெரியல, திருத்தணிகை முருகன் தெரிஞ்சான்னு சரித்திரம் சொல்ற. இருக்க முடியுமா? இருக்க முடியும். கனுவாஜேங்கிற ஒரு அபங்கத்தில் ஞானேஸ்வர மாவளி சொல்றார், பாண்டுரங்கன் மேலே எனக்கு இருக்கிற ஒரு காதல்னால பித்து பிடிச்ச நிலையில இருக்கேன். கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா என் உருவம் தெரியல, விட்டல் தெரிகிறானேங்கிறார். இங்க தமிழ்ல சொன்னதை அவரங்க மராட்டியில சொல்ற சத்தியம். கண்ணாடி வச்சு வழிபடுறதுங்கிறது ராமலிங்க சுவாமிகளுடைய ஒரு மரபாவே இருக்க.
என்னைக்கு நம்ம பார்க்குற கண்ணாடியில் நம்ம உருவம் தெரியாமல் பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சுடுத்தோ அன்னைக்கு ஞானம் வந்தாச்சுன்னு அர்த்தம். உள்நாடி உள்ளே ஒளிபெற நோக்கில் கண்ணாடி போல கலந்து நின்றாமேங்கிற அப்படி சொல்லிட்டு இது கிடைக்கிறதுக்கு வழியை சுவாமி சொல்லித்தரார். சாது சங்கம், சத்குரு சேவை, தேவ பூஜை, அருள்மொழிகள் பாராயணம், பஜனை, இறப்பவர்களுக்கு இல்லை எனாமல் இடுதல் முதலியவைகள் இம்முயற்சிக்கு மிக்க ஊட்டமளித்து லட்சியத்தை விரைவில் கைகூட செய்யும். எவ்வளோ ஒரு அஷூரன்ஸு! முதல்ல லட்சியம் இருக்கணும். என்னோட லட்சியம் என்ன? பகவானோட கலக்கணும். அது ரொம்ப பெருசு. அது கூட அப்புறமா வச்சுக்கோங்கிறா சாதுக்கள்லாம். பகவானுக்கு சேவை பண்ணணும், பக்தி பண்ணணும்னு நினச்சிக்கோ போகிறோம். விடையராது பக்தி பண்ணணும். அந்த பக்தி குறையக்கூடாது. மேலே மேலே ஞானிகள், சாதுக்கள், அடியார்கள் எப்படி பக்தி பண்ணாலும் அந்த பக்தி எனக்கு வரணும்னு நினச்சிக்கோ. ஒரு நாள் அவன் உன்னை லயமொழி முடியாது பண்ணிப்பான். அதுக்கு இதெல்லாம் சத் சங்கம், குரு சேவை, தேவ பூஜை இதெல்லாம் பிரயோஜனப்படுங்கிற. நான் போன மாதம் சத் சங்கத்திலே சொன்னேன், அத்தனை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு மகாக்ஷேத்திரத்தில் உட்காந்துருக்கும். வேறு எந்த ஊரில் இந்த பாக்கியம் இருக்குன்னு தெரியாது. எப்போ பார்த்தாலும் சத் சங்கம், எங்கே பார்த்தாலும் சத் சங்கம், எங்கே பார்த்தாலும் குருநாத சந்நிதி, அங்கே சேவை பண்ணுறதுக்கான ஒரு பாக்கியம் அத்தனையும் நமக்கு கிடைக்கிறதே இல்லையா? நாம சங்கீர்த்தனை நடந்துட்டே இருக்கு. அன்னதானம் பண்ணுற வாசல்லேன்னுட்டா நீங்கள் பணம் காசு கொடுத்து உதவி செய்யணுங்கிறதே இல்லை. கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு உபகாரம் பண்ணலாம், அது ஒரு சேவை. அதுக்கு சுவாமி உங்களுக்கு புண்ணியம் கொடுப்பேன் இல்லையா? இப்போ பௌர்ணமி நாட்களில் நிறைய பேர் எடுத்துக்கிறா அன்னதானம். உற்சவ நாட்களில் 500 பேருக்கு மேலே எடுத்துக்கிறா. தினம் 150 பேர் எடுத்துக்கிறா. கூட்டம் வரும்போது கொடுக்குற வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா வாங்கிட்டு போகிற வாழ்க்கை ஒரு அவசரம் இருக்கும். அப்போ அவன் அதை ரெகுலேட் பண்ணுறது, ஒரு தட்டுன்னா தட்டு வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி இது ஒரு ஸ்மால் சர்வீஸ். என்ன முடியுமோ பண்ணலாம். இதெல்லாம் இந்த லட்சியத்துக்கு ஊட்டமளித்து விரைவில் கைகூட செய்யுங்கிற ராமலிங்க சுவாமிகளோட பாட்டு. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உள்ளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடித்து ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலோ. எழுத்துணையும் பேதமில்லாது. தனக்கு எப்படியோ நல்லது நினைப்பியோ அப்படி அடுத்த வாளுக்கு நல்லது நினைக்காது. அது எவ்வுயிரும் தம்முயிர் போல். ஒரு செடி வாடினா தாங்காமல் அழுதுருவார் ராமலிங்க சுவாமி. எம்ம விட்டு தோட்டத்தை வாடுறது எனக்கு என்னையான்னு இருக்க தெரியாது. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. அது மாதிரி யார் இருக்காளோ அவளோடது நல்ல மனசுன்னு சாதாரணமாக சர்டிஃபிகேட் கொடுத்துடாத. அதுதான்டா சிதம்பரம். அவர் உள்ளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். தெரிஞ்சுன்றதுனால என்ன பண்றேன், அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட விழைகின்றேன். அப்படி யார் இருக்காளோ, அடுத்த வாழ்க்கை சேவை பண்றதே வாழ்க்கையா யார் இருக்காளோ அவளுக்கு ஒரு சேவை பண்ண நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற இந்த பக்தி பாவம் தான் நமக்கு அந்த லட்சியத்தை கொடுக்கும். அவள் வாழ்ந்த வாழ்க்கை அவள் உபதேசத்துக்கு எப்படி பிரமாணமா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா? மூர்த்தி தியானம் செய்பவர்கள் அவரவர்களுக்கு சத்குரு உபதேசித்தபடி அல்லது பூர்வ ஜென்ம வாசனையால் அமையப்பெறும் இஷ்ட தெய்வத்தின் திருவுருவத்தை ஹிருதயத்தில் பாவனை மூலம் அமைத்து கொள்ள வேண்டும். இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது, குலதெய்வம்னு ஒன்று இருக்குது. குலதெய்வம் நம்ம தீர்மானம் இல்லை, நம்ம பரம்பரைக்கு ஒரு தெய்வம் பிரத்யட்சமாகி நம்ம முன்னோர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கோம். அதை மாற்றுறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது. அதனால அந்த தெய்வத்தை நாம் வழிபடணும் கட்டாயம். அது எப்படி சொல்லுவான், ஊரில் வயசான அம்மா அப்பாவோ பாட்டியோ இருக்கான்னா எப்போ வரப்போறான் நம்ம பிள்ளைன்னு காத்துருப்பா. வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு வேணுங்கிறதுலாம் செய்வா இல்லையா? அது மாதிரி இந்த குலதெய்வம் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா, வருஷத்தில் ஒரு நாளாவது இவன் வரமாட்டானான்னு. இங்கே வீட்டில் நீ தினம் வழிபடணும், தினம் அந்த சிந்தனை வேணும். நம்ம குலத்தை அந்த தெய்வம் தான் ரட்சிக்கிறது. சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அங்கே போகாமல் இருக்கக்கூடாது. அது ஒரு நன்றி கடன். அடுத்தது இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது. இப்போ எங்களுக்கு குலதெய்வம்னு எடுத்துட்டா ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேந்தினேந்தல் மேலச்சேந்தினேந்தல் கிராமத்தில் இருக்கிற முத்துக்காளி அம்மன் தான் குலதெய்வம். இஷ்ட தெய்வம் யாரு? பாண்டரங்க. சுவாமி என்ன? எல்லாமா இருக்கிற ஒன்று. அதனால அந்த இஷ்ட தெய்வம்ங்கிறது பூர்வ ஜென்ம வாசனையால் அமையப்பெறுங்கிறார் சுவாமி. நம்மளோட பூர்வ ஜென்ம வாசனையால் இந்த இஷ்ட தெய்வம்ங்கிறது மனசில் ஒரு அபிப்பிராயம் வரும்.
இல்லை குருநாதர் ஒரு மந்திரோபதேசம் பண்ணிட்டார்னா அந்த மந்திரத்துக்கு உகந்த தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை ஹிருதயத்தில் பாவனை மூலம் அமைத்து கொள்ள வேண்டும். பக்தி பாவனையினால் அந்த ரூபத்தை உள்ள பிரதிஷ்டை பண்ணிக்கணும். ஹிருதயேசு பிரதிஷ்டிதா, ஹிருதயம் தத்தம் சோதனையில் உணரப்படும். உன் ஹிருதயத்தில் பாவனை வந்துடுத்தா சுவாமி பிரதிஷ்டை ஆயிட்டாராங்கிறது நீ செக் பண்ணி தெரிஞ்சுக்கோ. அடுத்தவா உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். உன் பக்தி பாவனை உனக்கு அப்படிங்கிற. சிந்தை பிறந்தது மாங்கே, அந்த சிந்தை இறந்து தெளிந்தது மாங்கே, எந்த நிலைகளும் ஆங்கே, யான் தான் இரண்டற்று இருந்தது மாங்கே, சங்கர சங்கர சம்போன்னு தாயுமானவர் பாட்டு சுவாமி அடிக்கடி கோட் பண்ணுவார். சிந்தை எங்க பிறந்ததோ, எண்ணங்கள் எங்க உதயமாச்சோ, அங்கதான் எண்ணம் இல்லாமல் போச்சு. சிந்தை பிறந்தது மாங்கே, அந்த சிந்தை இறந்து தெளிந்தது மாங்கே, மனோ நாசமாகி தெளிஞ்சிடுத்தோம். எந்த நிலைகளும் ஆங்கே நான் அது இந்த பேதமெல்லாம் இல்லாமல் அத்து போயிடுத்து அப்படிங்கிறார். அதை பற்றி வேறொரு இடத்துல சுவாமி சொல்றார், ஒரே கண்ணில் தான் கோபமும் வருது, அதே கண்ணில் தான் அன்பும் வருது. ஒரே பார்க்கடலேருந்து தான் விஷமும் வந்தது, அதுலேருந்து தான் அமிர்தமும் வந்தது. மரத்தில் வெட்டினா ஈரம் இருக்கு, காஞ்சா விறகுலேருந்து நெருப்பு வருது இல்லையா? அது மாதிரி ஞானம் அஜ்ஞானம் ரெண்டும் உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன் அஜ்ஞானம் இருக்கு? ஞானம் மேலிடாததுனால. ஏன் அஜ்ஞானம் போச்சு? ஞானம் மேலிட்டதுனால. அவரே சொல்றார், இப்ப ஞானம் மேலிடுறதுக்கு என்ன பண்ணணும்? சத் சங்கம், குரு சேவை அப்படின்னு முடிக்கிறார். அப்போ அந்த அனுபவங்கள் நமக்கும், யாராவது தாய்மானவருக்கு நடந்தது, வள்ளலாருக்கு நடந்தது. சுவாமிகிட்ட ஒருத்தர் கேட்டாராம், கடை விழித்தேன் கொள்வாரில்லை, தனித்திரு பசித்திரு விழித்திருன்னு வள்ளலார் சொன்னாரே அப்படின்னாராம். சாமி சிரிச்சுண்டே அவர் வழி அவர் தேடிண்டார், நம்ம வழியை நம்ம தேடி போனார். அந்த புக்கில் அப்படி போட்டிருக்கு, இந்த புக்கில் அப்படி போட்டிருக்கு, அவர் உபன்யாசத்தை பற்றி அது கரெக்டியா? உங்கதை என்ன? உன் சமாச்சாரம் என்ன? மக்கள் ஆத்மீக வாழ்க்கை வாழ்ந்து ஆனந்தம் அடையும் பொருட்டு ஏற்பட்ட அந்த குருகுலத்தில் இந்த தியான மண்டபம் சூடாமணி போல விளங்குமாக. வடலூர்னு சொன்னா அன்னதானம் நடக்கிற இடம், ஜோதி தரிசனம்ங்கிறது மட்டும் இல்லை, தியான மண்டபம் இருக்கு. இப்போ நம்ம என்ன போகும்போது சுவாமி திறந்து வச்ச அந்த தியான மண்டபத்துக்கு போயிட்டு வரணும். இப்போ நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமி தியானம் பண்ணியிருக்காருங்க. இக்குருகுல அமைப்பு ஒரு சிறந்த ஞான வேள்விங்கிற. இது மாதிரி சத்சங்க பவனங்கள் என்ன பண்றது? ஞான யஜ்யம் பண்றது. எல்லாருக்கும் அந்த யஜ்ய பிரசாதமான ஞானத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறது. அதுக்கு தான் இந்த மாதிரி இடங்கள். குருஜி இது ஏற்படுத்துறதுக்கு நமக்கு கட்டளை கொடுத்த பொழுது சொன்னார், தாத்தா கோவிந்தபுரத்துக்கு எவ்வளவெல்லாம் அற்புதம் பண்ண போறாரு நீ பாரு அப்படி இல்லையா? நானே கோவிந்த சுவாமி விஷாந்துக்கு இந்த தெருக்கெல்லாம் வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த தெருவில் இருக்கிறவா சொல்றா, இப்ப இந்த தெரு ரொம்ப பிரகாசமா எடுத்து தாத்தா சாமி வந்த பிறகுங்கிறா. இக்குருகுலம் நீடு வாழ்க சாமி. இது வள்ளலார் தியான மண்டபத்துக்கு பொருந்தும், எல்லா சத்சங்கங்களுக்கும் பொருந்தும். இந்த குருகுலம் நீடு வாழ்க. இதை அமைத்தவர் யாரு? ஓமந்தூரார். இம்முயற்சியில் மனமொழி மெய்களாலும் பொருளாலும் பங்கெடுத்து கொண்ட பெருமக்கள். ஏற்பட்ட ஒரு பாதுகா மண்டபம் வந்திருக்குன்னுட்டா எத்தனை பக்தாள் கைங்கரியம் பண்ணியிருக்கா, காணிக்கை கொடுத்துருக்கா, உடம்பால ஒழிச்சிருக்கா, திரவியம் கொடுத்துருக்கா, பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவு பேருடைய முயற்சியினால குரு கிருபையில் இது சாத்தியமாச்சு. அதுக்காக பொருளாலும் பங்கெடுத்து கொண்ட பெருமக்கள், இவ்விழாவில் கலந்து கொண்டவர்கள், இந்த குருகுலத்துக்கு வரப்போகும் ஆசிரியர்கள், கல்வி பயிலப்போகும் மாணவர்கள் எல்லோரும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையான இறைவனின் அருள் பெற்று எல்லா நலன்களுடன் வாழ்க வாழ்க என்று ஆசி கூறுகிறோம் அப்படின்னு சுவாமி முடிக்கிறார். ஏன்னா அது சாதாரண இடம் இல்லை. என்ன ஒருத்தர் கேட்டார், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், தபோவனத்தில் சுவாமி இருந்தார், அங்கே சன்னிதானம் இருக்கு. சித்தலிங்க மடத்தில் சாமி இருந்தார், சன்னிதானம் இருக்கு. ஆட்டையாம்பட்டியில் சாமி இருந்தார், சன்னிதானம் இருக்கு. கள்ளக்குடியில் சாமி இருந்தார், அங்கே ஒரு எளிமையான சன்னிதானம் இருக்கு, பெருசாக வரப்போகுது. இங்கே எதுக்கு கட்டிருக்கீர்கள்? இந்த கோவிந்தபுரத்துக்கு சுவாமிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், சுவாமி பாரத தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணியிருக்கார், மலைகள்லாம் தாண்டி விதேசத்துக்கெல்லாம் போயிருக்கார், கைலாசத்துக்கெல்லாம் நடந்து போயிருக்காருன்னு இருக்கு. சாமி எந்தெந்த இடத்துக்கு போனாருங்கிறது தெளிவான விஷயம் இல்லை. ஏன் கோவிந்தபுரத்துக்கு வந்திருக்க கூடாதுன்னு? கோவிந்தபுரத்துக்கு வந்தாருன்னு ரெக்கார்டு இல்லை, வரலாங்கிறது ரெக்கார்டு இருக்கோ இல்லையோ இல்லையோ. ஆனால் குருஜி என்கிட்ட ஒரு தடவை சொன்னார்,
ஒரு தேவதா மூர்த்தி, ஒரு பகவானோட சாநித்தியம் எந்த பூமியில் இருக்கோ அங்கதான் அவ சன்னதி வரும்னு சொன்ன. ஏன்னா இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி நிலம் கொடுக்குறேன்னு சொன்னவாளாலையும் கொடுக்க முடியல. எங்க நிலம் கிடைக்கும்னு எனக்கு தெரியாம நாங்க தவிச்ச போது தாத்தாவே உனக்கு கொடுப்பார்னு குருஜி சொன்னார். இவாளை எங்களுக்கு முன்னாடி தெரியாது, அவளையும் சுவாமிக்கு தெரியும், எங்களையும் சுவாமிக்கு தெரியும். சாமியோட கருணையால் இது கிடைச்சது அப்படிங்கிறத அவரோட தீர்மானம். அவர் நிச்சயமா இந்த பூமியில உட்கார்ந்து இருந்திருப்பார், நமக்கு தெரியாது. இல்லைன்னா இந்த பூமியில் அவரோட சன்னிதானம் வருவானே. ஆனால் இதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பின்னாடி பெரிய டிவைன் பிளான் ஒன்று இருக்கு இல்லையா. பகவானை உள்ளபடி அனுபவிச்சவர்னு வள்ளலாரை பத்தி சுவாமி சொல்லிட்டு அந்த அனுபவம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு நமக்கு ஞாபகம் வருது, சொல்றேன். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றுது நாம் வம்மீன் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்லுகின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. என்ன அழகான ரகசியத்தை சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன், பொய் சொல்லல. என் அனுபவம், இந்த அனுபவம் உங்களுக்கும் உண்டு அப்படி சொல்லி என்ன பண்ணணும்னு சொல்றார். இதுக்கு வியாக்கியானம் சொல்ற மகனியர்கள்லாம் கிருபானந்த வாரியார் சுவாமி மாதிரி பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. எதுக்கு அழகாக அந்த ரெட்டைக்கிழமை மாதிரி வரணுங்கிறதுக்காக ரெண்டு வார்த்தை ஒரே மாதிரி நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படி இல்லை. மகான்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் அது ஒரு அர்த்தம் இருக்குமா. என்ன முதல்ல என்ன நினைக்கணுமா, நான் இப்படி இருக்கேனே, உருப்படாம இருக்கேனே அப்படின்னு ஒன்று அவகோணத்தை நினைச்சுக்கோ. உன்னையும் கை தூக்கி விடுறதுக்கு ஒரு தெய்வம் வந்திருக்கு, அந்த கருணையை நினைச்சுக்கோ. நினைந்து நினைந்து இல்லையா, அந்த கருணையை நினைச்சு நெகிழ்ந்து போ, உருகி போ, கதறு. அந்த கண்ணீரால உன் உடம்பு நனைஞ்சு, அதுதான் ஸ்நானம், மங்கள ஸ்நானம். அப்படி ஆகட்டும். அது எப்படி கூப்பிடணுங்கிறார், அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே. என்ன வார்த்தை, இது ஒரு அனுபவம் இல்லாமல் வர முடியுமா? அந்த மாதிரி ஊற்றெழக்கூடிய அந்த கவினால சுவாமியை பாடணும். எழுதணும்னு அவசியம் இல்லை, மகான்கள் எழுதி வச்சதை நீ பாடு, அதே உனக்கு போரும். அப்படி பண்ணினா இந்த உடம்பு தான் அழியும், நீ அழிய மாட்டாய். ஏன்னா இது நீ இல்லை, இது உன் மேல இருக்கிற ஒரு போர்வை தான், இது நீ இல்லை. உடல் என்ற போர்வைக்குள் ஒழுகின்ற நான் யார், நரரூபமாய் வந்த நாராயணன் நான். அகஸ்தியர் பாட்டு. நான் நீ சொல்லக்கூடியது பிரம்ம தத்துவம் தான். அது போனதுக்கு அப்புறம் இந்த உடம்பு நான் சொல்லிக்க போறதா? ஒண்ணும் இல்லை, அது ஒரு வேல்யூவும் கிடையாது. அதனால மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர்னு சொல்றார். அது எப்படி வாழ முடியும்? பொற்சபையில் சிற்சபையில் புகுந்து விடலாம். மாணிக்க வாசகர் அவர் எழுதின அத்தனை பாடல்களையும் அவரை சொல்ல சொல்லி சிவபெருமான் தானே எழுதினார். யாரோ சிவனடியார் போல வந்தார், எழுதிட்டு பொன்னம்பலமுடியான் கையெழுத்து போட்டு சிற்சபையில வச்சுட்டு காணாம போயிட்டார். அடுத்த நாள் தீட்சிதாள் பார்க்குறா, மாணிக்க வாசகர் பாடல்கள்லாம் அவர் பாடிவா கேட்டிருக்கா, அதெல்லாம் இருக்கு. யாரோ அழகிய சிற்றம்பலம் முடியாது யாரோ கழுத்து போட்டிருக்காரு. அப்படி அவளுக்கு ஒன்றும் புரியல. இவர் ஒன்றும் ராத்திரி வரலையே, எப்படி நடந்தது அப்படின்னு அவரை கூப்பிட்டு, இது மாதிரி உங்கள் பாடல்கள்லாம் யாரோ எழுதியிருக்காளே இங்கே இருக்கே, இது என்ன அர்த்தம் இதுக்குன்னா, இதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு கிட்ட உள்ள போயிட்டார், காணாம போயிட்டார். அவ்வளோதான். சித்தி விழாக திருமாளிகையில் வள்ளலார் பெருமான் இருந்து கதவை சாத்தின்னு தபஸ் இருந்திருக்கார். இத்தனை நாள் திறக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கார். இப்போ பிரிட்டிஷ் பீரியடாக இருக்கிறதுனால விஷயம் போய் அப்படிலாம் உள்ளுக்குள்ளே போய் ஒருத்தர் செத்து போயிடுவார், நாட் அலவுடுன்னு சொல்லி திறந்ததாக ஒரு செய்தி இருக்குது. இல்லை அடியார்கள் திறந்தான்னு சொல்கிறா. ஆனால் திறந்து பார்த்தபோது அங்கே ராமலிங்க சுவாமிகள் இல்லை, அவ்வளோதான். ஒளி உடம்போட காணாத போயிட்டார். சேஷாத்ரி சுவாமி சரித்திரத்துலையும் இது வருது.
அவர் ஞான நிலையில் இருக்காரு, தெரியாம அண்ணா பிள்ளை பைத்தியமா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்காரு சித்தப்பா. ஸ்ராத்தண்டா இன்னைக்கு நீ வந்துதான் ஆகணும்னு 4 பேர் அனுப்பிச்சு குண்டு கட்டா தூக்கி வந்துட்டார். நான் சன்னியாசி வாங்கிவிட்டேன், எனக்கு உறவெல்லாம் கிடையாது, ஸ்ராத்தமெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறார். சின்ன பையன் அவர், இப்போ 19 வயசு கூட இருக்காது. அவள் சொன்னா கேட்கல, இழுத்துன்னு உள்ளே போட்டு சாத்தத்தை பண்ணிவிட்டு பிரதட்சணம் பண்ணுறதையாவது வந்து 2 அக்ஷதை போட சொல்லுவோம், பித்திருக்கள் ஆசீர்வாதம் கிடைச்சாலாவது வைத்தியமாட்டா இருக்காங்க சரியாகணும்னு அவன் நினைக்கிறான். சாத்தம் பூர்த்தி ஆச்சு, குழந்தைய வர சொல்லு அப்படின்னா கதவை திறந்து பார்த்தா பூட்டின அறைக்குள்ளேருந்து அவரை காணோம். அவர் எத்தனையோ மைல் சொல்லி எங்கேயோ போயிட்டாரு இல்லையா? சர்வ சகஜம், ஞானிகளால் முடியாதது என்ன இருக்கு? இப்படி ராமலிங்க சுவாமிகள் ஒளி உடம்போடு தன்னை மறைத்து கொண்டார்னு அவர் சரித்திரம் இருக்க. ராமலிங்க சுவாமிகிட்ட ரொம்ப ஈடுபாடு உள்ள தில்லை கோவிந்தனாருங்கிற ஒரு புலவர் தன் மனைவியோட சுவாமியை பற்றி கேள்விப்பட்டு சுவாமியுடைய சுவாமிகிட்ட முதல்ல அவருடைய ஞானம் அவருடைய நிலைமையெல்லாம் நமக்கு மண்டைக்கு ஏறாது, அவருடைய தேஜஸும் அவருடைய அன்பும் நம்மளை கவர்ந்துடும். இப்படி ஒரு அன்பு நம்ம அலௌகிகமான பிரேமை எங்கேயுமே பார்க்க முடியாது, எல்லார்ட்டையும் அப்படி ஒரு பிரேமை. அபிஷிக்தானந்தர் எழுதுறார், அவ்வளோ பேரையும் பிரம்மஸ்வரூபமாகவே சுவாமி பார்த்தார்னு எழுதுறார். அது மாதிரியான ஒரு அன்பு, அந்த திவ்ய தேஜஸ், அந்த கனிஞ்ச முகம், அதில் எல்லாம் அட்ராக்ட் ஆகிடுவா. அப்புறம் பழக தான் அவருடைய ஞானம் அவருடைய மகிமையெல்லாம் தெரியும். அந்த தரம் வந்ததுலேயே அவளுக்கு ரொம்ப பிடிச்சது, சாமி விட்டு கிளம்பவே மனசு வரல. இப்படி தள்ளி நின்று அவரை பார்த்துட்டு இருக்கிறத அவருடைய மனைவி கேட்குறா, இங்கேருந்து பாருங்க சுவாமி பார்த்தா அப்படி தெரியாது. இவருக்கு இவரோட தமிழ் வாத்தியார் மேலே ரொம்ப மரியாதை, பண்டிதமணின்னு பேர், அவருக்கு பட்ட பேர். எங்கள் தமிழ் வாத்தியார் பண்டிதமணி மாதிரி இருக்கேன்னு, அவங்களுக்கு வேற என்ன தெரியும், திருப்பி பண்டிதமணி தான். ஏன் உனக்கு என்ன தெரியாதுன்னா, ஒளிப்பிழம்பா தெரியலையா அப்படின்னா, எனக்கு தெரியலையடி அப்படின்னா. அவருக்கு அந்த பாக்கியம். சரி, ஏதோ அவள் சொல்கிறா, நிஜமோ பிரமையோ. அப்புறம் அவள் சுவாமி இருக்கிற இடத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணா. சாமி அவளை பார்த்து சிரிச்சுட்டு கையில் ஒரு படத்தை கொடுத்தார், ராமலிங்க சுவாமிகளோட படம். அவளை பார்த்து சிரிச்சேன், என்ன ஜோதி தரிசனம் அவனுக்கு ஆயிடுத்துன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவள் பிரசாதம் எடுத்துக்க போன உடனே தபோவனத்தில் இருக்கிற அவர் கைங்கரி மன்றவாளை கூப்பிட்டு, அந்த அம்மாவுக்கு ஜோதி தரிசனம் ஆகிடுத்து, ரொம்ப நாள் உடம்போடு இருக்க முடியாது, உடனே ஊருக்கு போய் சொல்லுங்க. அப்படியே ஆகிடுது. அவர் எழுதியிருக்கேன், அதுலேருந்து வேற வள்ளலாராகவே நான் பாவிக்கிறேன் அப்படின்னு சுவாமியை பற்றி எழுதியிருக்கேன். எந்த மகானாக எந்த ஒரு தேவதா மூர்த்தியாக நினைக்கிறோமோ குரு அந்த ரூபத்தில் காட்சி கொடுப்பாருங்கிறது சத்தியம். அப்பேற்பட்ட மகிமை உள்ளவராக இருந்தும் எல்லா மகான்கள் பெருமையும் தன் வாயால் சொல்லி எல்லாருக்கும் அடியவருக்கு அடியவன் போலவே தன்னை காட்டிக்கொண்டு சுவாமியுடைய அப்பேற்பட்ட ஒரு மகிமை, அது அவருடைய உபன்யாச அமுதத்திலேருந்து நம்ம கிடைக்கிறது. இந்த பகுதி இதோடு முடிஞ்சது. அடுத்தது ஸ்ரீ அருணகிரிநாதர் அப்படின்னு அவரை பற்றி சுவாமி அருணகிரிநாதர் விழாவில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் 1960வது வருஷம் பேசியிருக்கார். அதை நம்ம அடுத்த மாதம் சத்சங்கத்தில் அனுபவிக்கலாம். सद्गुरुनाथ महाराज की जय। ज्ञानानंदा ज्ञानानंदा